மார்ச் 13ஆம் தேதி மேனேஜர் கோபால் செத்து போயிட்டாரு. அதுக்கு முதல் நாள் ராத்திரி, அதாவது 12ஆம் தேதி, கருப்பு போர்வை போத்தின உருவம் உன்னை பலாத்காரம் பண்ணும்போது இன்னொரு உருவம் அவனை தாக்குச்சுல்ல? நேற்று ராத்திரி கூட கருப்பு போர்வை போத்தின ஒரு உருவம் உன்னை கெடுக்க முயற்சி பண்ணும்போது இன்னொரு உருவம் வந்து உன்னை காப்பாத்துச்சுல்ல? காலையில சுப்பையா செத்து கிடந்தா. இப்போ அது உண்மையை சொல்லு ஹேமா. சொல்லு ஹேமா, சொல்லு. இத கேட்க நீ யாரு? என்ன பத்தி நான் சொல்றதுக்கு முன்ன உன்கிட்ட சில கேள்வி கேட்பேன். ஓகே? சரி. இத்தனை நாள் அந்த ரகசியத்தை எதுக்கு மறைச்ச? மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்பப்ப அங்கிள் கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்க. வாட்? இத வெளியில யார்கிட்டயும் சொல்லாத. சொன்னா நீ வந்த வேலைக்கு இடைஞ்சல் ஏற்படும்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே நடந்துக்கலான்னு நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அதுக்கு மேல இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எந்த வித சம்பந்தமும் இல்ல. உனக்கு இதுல எந்த வித சம்பந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சோம் உனக்கு தெரியாமையே உன்னை சுத்தி யாரோ ஒரு வலையை பின்னி விளையாடுறாங்கன்னு என்னோட இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து எப்போ தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா நீ தெரிஞ்சுக்கிட்டியா? ராமு சார் கூப்பிட்டு நீ வந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுமதிங்கிற பொண்ணு வந்துச்சான். காட்டுல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவளை கற்பழிச்சு யாரோ கொண்டுட்டாங்க. உண்மையாவா? உண்மைதான். அந்த பொண்ணை புலிதான் சாகடிச்சிடுச்சுன்னு ஒரு பைய சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு கொலையை மறைச்சிட்டாங்க அந்த ஆளுங்க. நான் சொல்றது உண்மைதான் ஹேமா. சுமதியை கெடுத்த மாதிரி உன்னையும் கெடுக்கணும்னு உன்னை பின்தொடர்றாங்க. இன்னொரு உருவம் அவங்கள பின்தொடருது. அந்த உருவம் யாரா இருக்கும்? அவங்க மேல பகை உள்ள மனுஷனா இருக்கும். அவங்க மேல பகை யாருக்கு இருக்கும்? ஒருவேளை செத்துப்போன சுமதியோட சொந்தக்காரங்களா இருக்கும். கரெக்ட். முகமுடி இருக்கானே, அவன் செத்துப்போன சுமதியோட ஆளு. அதனாலதான் பின்தொடர்றான். அந்த 4 பேர் உன்னையும் கெடுத்து கொலை பண்றதுக்காக போடுற பிளான் இது. எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன? யாரும் நம்ம பேசினதெல்லாம் கேட்டுட்டு ஓடுறாங்க. உடம்பெல்லாம் நல்லா கவனிச்சு பாத்துட்டேங்க. எதுவும் பூச்சி கடிச்ச மாதிரி தெரியலங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா இவ்வளவு தைரியமான பொண்ணு புதக்குழி கிட்ட ஏன் மயக்கமா கிடக்கணும்? புலிய முதல்ல பாத்துருக்கோம், அதுல பயந்துருக்கோம். புலியும் இல்ல பூனையும் இல்ல, ஊர்க்காரங்க சும்மா பயமுறுத்துறாங்க. முதல்ல அந்த பட்டணத்துக்கார பையனை அர்ஜென்ட்டா ஊருக்கு அனுப்பிச்சு வைங்க. நம்ம அம்மா கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் உடலை கொட்டவனே அவன் தானே. நாளையில இருந்து அமர்தா ஹேமாவுக்கு துணையா அனுப்பலாம்னு நினைச்சேன். எதுக்குன்னு நான் இருக்கல்ல. நீ ஹேமாவோட போயிட்டா எனக்கு யாரும் இங்க ஜீப் ஓட்டுவா? ஒண்டியா வேணாலும் அனுப்புங்க, ஆனா அமரு கூட வேணாம். ஆமா ஆமா, தைரியசாலிகளை புலி ஒண்ணும் பண்ணாது. நீ வாய முடுற முந்திரிக்கிட்ட. என்னோட வாழ்க்கை லட்சியத்துக்காக கொண்டு வந்த பொண்ணுக்கு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா அவங்க அப்பா அம்மாவுக்கு யாரடா சமாதானம் சொல்றது?
அமர் அமர் நீயா? நான் தான் ஹேமா, நானே தான். நேத்து நான் புதக்குழியில விழுந்த உடனே என் காலில் என்னமோ தட்டுப்பட்டுச்சு. மேற்கொண்டு கீழே போகாம அப்படியே நின்னுட்டேன். அந்த சமயத்துல நீ கட்டை எடுக்கிறதுக்காக அந்த பக்கம் போயிட்ட. உன்னை தமாஷ் பண்ணலான்னு நீ வரத்துக்குள்ள நான் வெளியே வந்து தப்பிச்சு போயிட்டேன். அவ்வளவுதான். இந்த தடவை நான் விழுந்த நிஜமாவே உள்ள போயிடுவேன். மென்மையான மனசுள்ளவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத முரட. கல்லுன்னு தான் நினைச்சேன் உன் மனசு. அதுல இவ்வளவு மென்மை இருக்குன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். வா ஹேமா, அந்த புதக்குழியில என் காலில் பட்டது என்னன்னு பார்க்கலாம். அமர், என்ன இதெல்லாம்? ஹேமா, நீ இந்த பாடிக்கிட்டே இரு. என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு இல்ல. அந்த ராஸ்கல் உன்னை ஏமாத்துறதுக்கு அப்படி கூப்பிட்டான். கமான். இங்க இருந்த சடலம் மாயமா மறைஞ்சிடுச்சே.